ஹலோ அகைன், வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் மீ. இன்னைக்கு அஃப்கோர்ஸ் மறுபடியும் நம்ம ஸ்கந்தேஷ் கூட இணைஞ்சிருக்கோம். ஒரு கொலாபரேஷன் சவுத் ஆப்பிரிக்கா 20 அந்த லீக் பத்தி பேசலாம்னு இருக்கோம். அது ஒரு டொமஸ்டிக் லீக். இப்போ இந்தியாவுக்கு ஐபிஎல் இருக்க மாதிரி சவுத் ஆப்பிரிக்காக்கு அந்த லீக் ஸ்டார்ட் பண்ணி தேர்ட் சீசன் இப்போ வரப்போகுது. ஜான் மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கே தெரியும், இப்போ நிறைய வேர்ல்டு ஃபுல்லா நிறைய ஒரு ஊருக்கு ஒரு T20 லீக் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி பிக் பாஷ் லீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிக் பாஷ் லீக்லாம் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள்லயே அவங்களும் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியாவோட லீக், அதுக்கப்புறம் பர்கர் கிங், ஓகே சாரி அது ஸ்பான்சர், வெறும் சூப்பர் ஸ்மாஷ் நியூசிலாண்டோடது. அதுவும் இப்போ பிக் பாஷ் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணாலும் பிக் பாஸ் அந்த இனோவேஷன்ஸ் தான் இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்ததுக்கான காரணம். இந்த சிங் பேல்ஸ், குவாலிஃபயர் 1 குவாலிஃபயர் 2 அதெல்லாம் லைக் ப்ளே ஆஃப்ஸ் ஃபார்மட், அதுதான் குவாலிஃபயர் 1 ஓகே. அது முன்னாடி அந்த செமி ஃபைனல்ஸ் அப்புறம் ஃபைனல்ஸ் அப்படி ஆடிட்டு இருந்தோம். அதுக்கு இப்போ அந்த குவாலிஃபயர் 1 2 அது வந்துட்டு நிறைய இப்போ அந்த இம்பாக்ட் பிளேயர் ரோல் கூட அந்த எக்ஸ் ஃபேக்டர்ல தான். ஆமா, அதே மாதிரி இப்போ அங்க ரெண்டு புது ரூல்ஸ் இப்போ ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் அன்னைக்கே வந்துருச்சு. அது 2020 வந்துருச்சு. இந்த எக்ஸ் ஃபேக்டர் வரும்போது வந்துச்சு. இப்போ அவங்க எக்ஸ் ஃபேக்டர் எடுத்துட்டாங்க. இங்க நம்ம இம்பாக்ட் பிளேயர் இன்னும் வச்சிட்டு இருக்கோம். பவர் சர்ஜ்னா அந்த பவர் பிளேயர் வந்து ஃபர்ஸ்ட் 4 ஓவர் நடக்கும், அப்புறம் 2, அதுக்கப்புறம் அடுத்த 2 ஓவர் வந்து ரொம்ப கொஞ்சம் அன்ஃபேரா இருக்கு. அது எப்படி இப்ப லீக் எப்படி நடக்குது, நான் லீக் ஃபாலோ பண்றது பெருசா இல்ல. ஓகே, கடைசி 2 ஓவர் நீ பவர் பிளே எடுத்த இஷ்டத்துக்கு அடிக்கலாமா? ஆமா, ஆனா அதுதான் அங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்னன்னா கடைசி 2 ஓவர் வந்து எப்படியும் அடிக்க தான் போறாங்க. சோ எந்த டீம்ஸ் கடைசி 2 ஓவர் எடுக்க மாட்டாங்க. நோஸ் முடிஞ்சிட்டு அந்த மிடில் ஃபேஸ்ல கரெக்டா அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. மிடில் ஃபேஸ்ல சோ உன்னால சோக் பண்ண முடியாது. அந்த டைம்ல கரெக்டா எடுத்துறாங்க. ஆனா நல்லா அப்படியே ஓகேவா ஆடுறான். ஓகே, நல்லா தான் ஆடுறான். நான் மெயினா நம்ம ஜமி ஓட்டனுக்காக தான் பாத்துட்டு இருக்கேன் இந்த சீசன். நானா பிரிஸ்பேன் ஹீட் ஃபேன். அது ஒண்ணு. ஜமி ஓட்டன் வந்து இப்போ அட்லீட் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஓகே, ஏதோ ஜாலியா தான் போகுது. சூப்பர் ஸ்மாஷ் நானும் ரொம்ப ஃபாலோ பண்ண மாட்டேன். நியூசிலாண்டோட டொமஸ்டிக் லீக் அது. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா 20 நடக்கும் போதே சைமல்டேனியஸா இன்டர்நேஷனல் லீக் பங்களாதேஷ் பிரீமியர் லீக். ஆமா, அங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னாச்சு? இவ ஷஹீன் ஷா அஃப்ரிடி வந்துட்டு இங்க ஃபிட்னஸ் இது பண்ணா கேள்விப்பட்டேன். இங்க பாகிஸ்தான் வந்து அவரு கிரிக்கெட் போர்டுல ஏதோ ஆல்ரெடி இந்தியா அங்க போக மாட்டாங்கன்னு ஒரு அர்த்தத்துல இருக்காங்க. சரி, இது நம்ம பேசினா பொலிட்டிக்கல் ஆயிடும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க இங்க வந்து நீங்க அசிங்கப்படுத்தி ஜெய் ஸ்ரீராம் போட்டு அனுப்பிச்சிங்க. எனக்கு நீங்க அங்க போய் அசிங்கம் பண்ணணும்லாம் நான் எதிர்பார்க்கல. சேஃப்டி கன்சர்ன்ஸ்க்காக போகாம இருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா அவங்க வர்றாங்கல்ல, அவங்க வந்து இந்த மும்பைல ஆட மாட்டோம், ஒரு சில கிரவுண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சு அதே மாதிரியே போயிருக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு ஆப்ஷன்லாம் கூட கொடுத்தாங்க. அவங்க லாகூர்ல போயிட்டு நீங்க உடனே தங்கிட்டு 3 மேட்ச் நீங்க மட்டும் வாங்க அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு வந்து ரொம்பலாம் கூட வேணாம், நம்ம எல்லா ஊர்லயும் நம்ம ஆடுற மாதிரி அங்கேயும் போய் ஆடணும், அவ்வளவுதான். மத்தபடி பாகிஸ்தான் அப்படி அங்க ஹைபிரிட் ஃபார்மேட் ஒத்துக்கிறோம்னா மொத்தத்தையும் தூக்கிமே நம்ம சவுத் ஆப்பிரிக்கா நடத்திக்கிறோம் அப்படின்னா பேசுறோம். அது கொஞ்சம் அன்ஃபேரா இருக்கிற மாதிரி இருக்கு. ஜெய்ஷா அங்க போனதுக்கு அப்புறம் ரொம்ப பொலிட்டிக்கல் ஆயிடும். அவரு அங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா லைக் இப்போ ரொம்ப பொலிட்டிக்கல் ஆயிடும். லைக் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம போயிருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஆமா, நானும் போயிருக்கணும் தான் சொல்லுவேன். சோ அதான் இது வந்து பங்களாதேஷ் பிரீமியர் லீக்கும் அந்த டைம்ல ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி ILT20 வந்து இன்டர்நேஷனல் T20 அது வந்து UAE-யோட டொமஸ்டிக். ஆனா அங்க வந்து அவங்க ஒரு டீம்ல ஒரு மேட்ச்ல 6 ஃபாரினர் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்டிங் லெவல்ல. ஓகே, சோ அது வந்து அவங்க ஊர் டொமஸ்டிக் லீக்னாலும் 5 பிளேயர் தான் வந்து அவங்க ஊர் பிளேயர்ஸ். ஆனா மீதி 6 பேர் வந்து இல்ல. அது வந்துட்டு ஒரு விதத்துல நீ யோசிச்சு வராங்க. டொமஸ்டிக் டேலண்ட்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு என்வைரன்மெண்ட் கிடைக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு. 6 டீம்ல இருந்து 5 லோக்கல் பிளேயர்ஸ் வராங்கன்னா டோட்டலா 30 பிளேயர்ஸ் வராங்கல்ல. அது நல்ல விஷயம் தான். ஃபாரின் பிளேயர்ஸ் கூட விளையாடி அங்க இருக்க கண்டிஷன்ஸ், துபாய் கண்டிஷன் அதே மாதிரி இங்க இருக்க மாதிரி அடிச்சுலாம் விளையாட முடியாது. கரெக்ட் தான், ஃபேரா தான் இருக்கும் அது. சோ அங்க ஆடுறது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த மாதிரி நிறைய லீக்ஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம மெயினா இந்த வீடியோல பார்க்க போறது சவுத் ஆப்பிரிக்கா 20 அந்த லீக பத்தி தான் பார்க்க போறோம். 2 சீசன் நடந்துருக்கு. ரெண்டுமே வந்துட்டு ஏடன் மார்க்ரம் தலைமையில சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப், அதான் இங்க காவியா மேரனாக்கா அவங்க இங்க ஹைதராபாத் ஓனர், அங்க அதே பிரான்சைஸ் போயிட்டு தான் ஈஸ்டர்ன் கேப்ன்ற டீம் சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப்னு சொல்லி பிரான்சைஸ் வாங்கியிருக்காங்க. அங்க அதே மாதிரி 6 டீம் இருக்கு. 6 டீமுமே IPL பிரான்சைசிஸ் தான் ஓன் பண்றாங்க ஓனர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஜோஹானஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ், அது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோடது. மும்பை வந்து MI கேப்டன், மை கேப்டன் தான் சொன்ன மாதிரி. MI அம்பானி கோச்சிக்கு பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ், டெல்லியோடது டெல்லி கேபிட்டல்ஸ், டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோடது RP கோயங்கா, அதுக்கப்புறம் பால் ராயல்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ். லைக் எனக்கு வந்துட்டு SIT20யோட மெமரி என்னன்னா, நைட் 1:30 மணி 2 மணி வரைக்கும் உட்காந்து நான் மேட்ச் பார்க்காம நான் தூங்குனதே அதேதான்.
எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இது எனக்கு சவுத் ஆப்பிரிக்கால எனக்கு வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்காவே அந்த வைப்ரண்டான ஃபேன்ஸ் எனக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கால கிரிக்கெட் பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரியே இருக்கு எனக்கும். லைக் சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் பார்க்க கூட எனக்கு பிடிக்கும். அந்த சைடுல பார்க்கணும் அப்படின்னா அதே மாதிரி அவங்க இந்த SA20 ஆரம்பிக்கு முன்னாடி மிசான்சி சூப்பர் லீக் சம்திங் ஏதோ ஆரம்பிச்சாங்க. டிவிலியர்ஸ்ல கூட ஆனாங்க. இதே மாதிரி ஒரு பிரீமியர் லீக் ஃபார்மேட்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அது பெருசா கூட அவங்க ரொம்ப நாளா ஸ்டார்ட் பண்ணாங்க நினைச்சிட்டே வந்தாங்க. SA20 IPL ஓனர்ஸ் வந்தோடனே இன்னும் அவங்களுக்கு நல்ல செட் ஆயிடுச்சு. இனிமே இதை ஸ்கிராப் பண்ண மாட்டாங்க. SA20 லாக் தான். ஆமா, நல்ல ப்ரொமோஷன் நல்லா பண்றாங்க. உண்மையா சொல்ல போனா IPL BBL இந்த CPL அப்புறம் இப்போ இந்த புதுசா வந்த லீக்ஸ்ல SA20 தான் டாப்ல இருக்காங்க கன்ஃபார்மா. அப்புறம் தான் நம்ம இந்த MLC IL T20 தான் சொல்ற மாதிரி இருக்கும். சோ யா அது லைக் நீ சொன்ன மாதிரி அங்க ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு சில கிரவுண்ட்ஸ் ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். டைமென்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப ஸ்பீடா இருக்கும். எனக்கு அது ஒரு கிரிக்கெட்டுக்கான இன்னொரு டைமென்ஷன் கிடைக்கும்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் சூப்பரா இருக்கு. எனக்கு வந்துட்டு உண்மையா சொல்லணும்னா இந்தியால எனக்கு கிரிக்கெட் இந்தியால பார்க்கறதுனா அப்ராட்ல பார்க்கறதுனா. ஏன்னா எனக்கு சின்ன வயசுல வந்துட்டு எனக்கு இந்தியால நிறைய மேட்சஸ் பார்த்து லைக் எனக்கு அது ஒரு மாதிரி அட்மாஸ்பியர் இங்க என்னமோ டல்லா இருக்க மாதிரி வந்து க்ளோரிஃபிகேஷன் மாதிரி இருக்கலாம். பட் லைக் எனக்கு அப்படிதான் தோணல. எனக்கு என்னோட பர்சனல் பிரெஃபரன்ஸ் இந்தியாலயும் பிடிக்கும். எனக்கும் சென்னை டெஸ்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சென்னை க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கு. மும்பைலயே எனக்கு கிரிக்கெட் பார்க்கறதா ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்தியால சென்னை பிடிக்கும். அது ஆமா, சென்னை அடுத்து தரம்சாலா சொல்லலாம். அந்த மாதிரி இடங்கள்லாம் எனக்கு பிடிக்கும். பட் லைக் ஈடன் கார்டன்ஸ் எனக்கு வந்துட்டு எப்படி சவுத் ஆப்பிரிக்கான்னு வரும்போது அது வேற புரியுது நீ சொல்ற. எனக்கும் அப்படிதான். அந்த சின்ன வயசுல இருக்கும்போது இந்தியன் கிரவுண்ட்ஸ் மட்டும் டல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி வைப்ரண்டா இருக்கும் ஃபாரின் கிரவுண்ட்ஸ் எல்லாமே. இங்கிலாந்து அது ஒரு அந்த அது எப்படி சொல்றது, இவங்க வந்துட்டு ரொம்ப இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் போட்டு அப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கால பார்த்தா எம்டி ஸ்பேசஸ் இருக்கு. ஆமா கரெக்ட். கிராஸ்ல உட்கார்ந்து படுத்துட்டு பாப்பாங்க. எனக்கு அந்த அதே மாதிரி அங்க ஃபேன்ஸ் வந்து இடம் இல்லன்னு வெச்சுக்கோ. இங்க growing பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. இங்க இடம் இல்லன்னு வெச்சுக்கோ. அதனால இங்க இல்லாம இருக்கலாம். பட் லைக் எனக்கு அங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ஒயிட்ஸ் வந்து மேக்ஸிமம் கிளாப் பண்ணுவாங்க. இது ரேசிசம்காக சொல்லல. பிளாக்ஸ் ஆர்னா சவுத் ஆப்பிரிக்கால ரேசிசம்லாம் பேச கூடாது. ஆமா, கான்ட்ரோவர்சியல் ரேசிசமே இல்ல இது. நான் பொதுவா லைக் ஒயிட்ஸ்னா கிளாப் பண்ணுவாங்க, கொஞ்சம் டீசென்ட்டா பாப்பாங்க. மேபி இவங்க வந்து அங்க டான்ஸ் பண்றது வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்லாம் சொல்றாங்க. எனக்கு இப்ப டான்ஸ் பண்றதுனால இப்ப என்ன பிரச்சனை? அதுதான் எனக்கு அவங்களோட பாக்கும்போது நம்மளும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ரைட், ரொம்ப நாஸ்டாலஜிக்கா போயிட்டு இருக்கோம். ஆமா, வெளியில போயிட்டோம். சோ யா, வேர்ல்ட்ல நடக்கிற மத்த லீக்ஸ் பத்தியும் பேசியாச்சு. இப்போ நம்ம இந்த வீடியோவோட மெயின் கண்டென்ட் சவுத் ஆப்பிரிக்கா 20 அந்த லீக் பத்தி தான் பேச போறோம். அதுல இருக்க டீம்ஸ் எல்லாம் அப்படியே விரிவா பாத்துறலாம். ஸ்டார்டிங் ஆஃப் வித் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். அதான் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் தான் சொன்னோம். தொடர்ந்து 2 சீசன் வின் ஃபர்ஸ்ட் 2 சீசன் தான் நடந்திருக்கு. அந்த 2 சீசனுமே அவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. இப்போ 3ஆவது சீசன் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா உள்ள வராங்க. அவங்க டீமை படிச்சிடலாம். இப்போ இந்த தடவை உங்களோட ரிட்டென்ஷன்ஸே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாம் நீ எத்தனை பிளேயர்னா சைன் பண்ணிக்கலாம், மீதி பிளேயரை மட்டும் நீ வந்து ஆப்ஷன் எடுத்துக்கோ. அது வந்துட்டு ஒரு விதத்துல நியாயமா இருந்தது. ஆமா, லைக் ரொம்ப நியாயமா இல்ல. உனக்கு தேவையான பிளேயர்ஸ் சைன் பண்ணிட்டு அது அந்த பிளேயர்ஸ் கையில கொஞ்சம் ஆப்ஷன் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதாவது இந்த EPL அந்த மாதிரி ஃபுட்பால் லீக்ஸ்ல மாதிரி பண்ணாங்க. பட் லைக் எனக்கு அந்த ஹைபிரிட் ஆஃப் ஆப்ஷன் அண்ட் திஸ் திங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்க ஆப்ஷன் டைனமிக்ஸ் கொஞ்சம் நல்லா வர்க் ஆயிருக்கு. பட் லைக் இது என்டையரா கரெக்ட். IPL-க்கு நான் இது ஒத்துக்கவே மாட்டேன். எல்லாரையும் மும்பையால அளவுக்கு வாங்க முடியும், மத்த டீம்ஸால வாங்க முடியாது. 45% ஷேர் அல்ட்ரா டெக்ஸிமென்ஸ் வித்துட்டு நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கோம். நம்மளால எப்படி வாங்க முடியும்? சரியா? அந்த இடத்துல தான் வந்துட்டு ஒரு மாதிரி லைக் அந்த டைனமிக்ஸ் அந்த சவுத் ஆப்பிரிக்காக்கு ஓகே இது. சோ யா, அங்க சோ இப்போ நம்ம இது படிச்சலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாம் ஆபல், ஒட்டினியல் பாட்மன், டேவிட் பெடிங்கம், ஒகுனோ சிலே, அப்புறம் ஜாக் கிராலி, லேம் டாசன், ரிச்சர்ட் கிளீசன், சைமன் ஹார்மர், ஜார்டன் ஹெர்மன், மார்க்கோ யான்சன், பேட்ரிக் க்ரூகர், ஏடன் மார்க்கரம் தான் கேப்டன், கிரெய்க் ஓவர்டன், கேலப் சலேகா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆண்டிலே சிமிலானி, டேனியல் ஸ்மித் தான் அவங்களோட ரூக்கி பிளேயர் அவங்க ஆப்ஷன்ல எடுத்தது. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அப்புறம் பயர்ஸ் வேனாபோலே, அதுக்கப்புறம் வந்துட்டு ரோலஃப் வேண்டமவ். ரோலஃப் வேண்டமவ் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு குரூஷியலான ரோல். ஃபாரின் சீசன்மே நான் சொல்லுவேன். ஆமா, ஃபாரின் பிளேயர். ஆனா அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அப்படி தூக்கி 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 குவர்ஹால போடுவான். அது நிறைய மேட்சஸ் வந்து லோ ஸ்கோரிங்காலே அவன் தான். ஆமா, கரெக்ட், சூப்பரா போடுவான். இவனோட இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையா சொல்ல போனா. நெதர்லாண்ட்ஸ் பிளேயர் ஃபாரின் ஸ்பாட் ஒன்னு வேஸ்ட் ஆனாலும் அது அவங்க வேஸ்ட்னு பார்க்க மாட்டாங்க. ஃபாரின் ஸ்லாட் அந்த பிளேயர் கண்டிப்பா வேணும். சவுத் ஆப்பிரிக்கால அவன மாதிரி ஒரு ஸ்பின்னர் கண்டிப்பா தேவை எந்த டீமா இருந்தாலும். ஆமா, சோ ரொம்ப முக்கியமான பிளேயர். ஆமா, வேண்டர்மர். அதுக்கப்புறம்
லைக் அவங்களோட பேட்டிங் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செட் ஆயிடுச்சு அவங்களோட. டாம் ஹெபல் கண்டிப்பா எனக்கு டாப் ஆர்டர்ல ஆடுவாங்க. டாம் ஹெபலா ஜாக் ராலியான்னு பார்ப்பாங்க. அவங்களோட இதுக்கு ஜாக் ராலி அந்த பிட்ச் இன்னும் கொஞ்சம் ஜாக் ராலியா ஓபன் பண்ணிடுவாங்க. ஜாக் ராலி வந்துட்டு ஓபன் பண்ணுவாங்க. அவங்களோட 4 ஃபாரினர் யாரா இருப்பாங்கன்னு நான் கெஸ் பண்றேன். அப்படி வேணா பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு ஏன்னா நம்மளுக்கு நிறைய பேர் தெரியாததுனால லைக் பிளேயிங் 11 எக்ஸாக்ட்டா போட முடியாது. ஏன்னா இந்த ரூக்கி பிளேயர்லாம் எடுத்திருக்காங்க. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதனால நம்ம ஃபாரினர்ஸ் யார் இருப்பாங்க, மெயின் பிளேயர்ஸ் யார் இருப்பாங்க. ஃபாரினர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஜாக் ராலி ஆடுவாங்க, வேண்டமோ ஆடுவாங்க, ரிச்சர்ட் கிளீசன் ஆடிடுவாங்க. அப்புறம் மட்டும் கொஞ்சம் ஓப்பனா வச்சுட்டு யார் ஆடுவாங்கன்னு முதல்ல பாப்பாங்க, யாரு தேவைன்னு முதல்ல பாப்பாங்க. டாம் ஹெபல் மாதிரி ஒருத்தன் வேணுமா, இல்ல ஜேமி வார்டன் வேணுமா, அப்படி பாப்பாங்க. ஜேமி வார்டன் இல்ல, கிரைக் வார்டன். இல்ல இங்க கிரைக் வார்டன் வேணுமா, அப்படி பாப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் அந்த பேட்டிங் ஹெவியா போறதுதான் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு கரெக்டா இருக்கும்ன்ற நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அவங்க அந்த டாம் ஹெபல் ஆடினா டாம் ஹெபல் ஜாக் ராலி ஓப்பனிங் அந்த மாதிரி ஆடிட்டு லைக் மார்க்ரம் அப்படி வரலாம் அவங்க. சோ எனக்கு வந்துட்டு எனக்கு இந்த டீம் வந்துட்டு doesn't look very strong. ஸ்டப்ஸ் இருக்கா, அது மாதிரி லைக் வேண்டமோ கேன் ஆல்சோ பேட் தி பிட். அந்த மாதிரி டேனியல் ஸ்மித் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர். கலெப் சலேகா வந்துட்டு ஹையா ரேட் பண்றாரு பீடாக. அதே மாதிரி தான் இந்த ஜார்டன் ஹெர்மன். ஏன்னா அவருக்கு தெரியாது கிடையாது, ஏன்னா அங்க உட்கார்ந்து சவுத் ஆப்பிரிக்கா 11 வருஷமா அவர் இருந்தாரு. நமக்கு தெரிஞ்ச டூப்ளசி, டிவிலியர்ஸ், மில்லர், குவிண்டன் டிகாக், தாயிர், அந்த நார்க்கியால தான் இவங்க ஃபைன் பண்ணி ஸ்டெயின் ஒரு பீரியட்ல இருந்தாங்க. ஓகே தான் எல்லாரும் அந்த உங்களுக்கு தெரிஞ்ச சவுத் ஆப்பிரிக்காவோட சக்சஸ்க்கு ஒரு மேஜர் பார்ட் பீடாக தான் இந்த அனாலிசிஸ் எல்லாம். லைக் சைமன் ஹார்மரையும் ஜார்டன் ஹெர்மன்லாம் அதிகமா ரேட் பண்றாரு அவரு. சோ பாப்போம். இவங்க doesn't look very strong like Durban Super Giants, but doesn't look very bad also. ஆமா, அவங்க CSK மாதிரி எப்போ இருக்கும்ல அந்த மாதிரி இருக்காங்க. பேலன்ஸ்டா இருக்கு ஸ்குவாட். இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய ரூக்கி பிளேயர்ஸ் நம்பி போயிருக்காங்க. நிறைய லைக் ப்ரூவன் டெஸ்ட் அண்ட் ப்ரூவன் கமாடிட்டி இல்லாம லைக் ரூக்கி பிளேயர்ஸ் நம்பி போயிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க பேட்மேனுக்கு இந்த சீசன் வாட்ச் அவுட்டா இருக்கும். மார்க்ரம் will come back to form according to. ஆமா கரெக்ட். மார்க்ரம் வந்து 2 வருஷம் ஆளனதுனால அவர் அப்படியே மறந்துட கூடாது. சாதாரணமான ஆளா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, அதுதான் ரூல் அவுட் பண்ண கூடாது. அதே மாதிரி நீ சொன்ன எனக்கு லைக் இந்த வாட்டி சென்னை மார்க்ரம் போவாங்கன்னு எதிர்பார்த்தேன் நானு. மார்க்ரம் போவாங்க கடைசியா. அதான் அவங்க அந்த இல்ல நீ வந்து லாஸ்ட் டைமே எக்ஸ்பெக்ட் பண்ணல எஸ்சிசி வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. சோ நம்ம இங்க வந்து இப்போ டோட்டலாவும் ரூல் அவுட் பண்ண முடியாது. ஸ்குவாட் வந்து பேலன்ஸ்டா இருக்கா. ஆன் தட் டே எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றதுலாம் இருக்கு. சோ ரூல் அவுட் பண்ணல. பட் ஸ்டில் பிரெடிக்ஷன் வந்து இந்த 3வது வாட்டி கஷ்டம் தான். எனக்கு கஷ்டம் தான். அது கடைசியா பேசுவோம். பிரெடிக்ஷன் போட்டு பேசலாம். அவ்வளவுதான். இப்போ சாம்பியன்ஸ் பத்தி பார்த்தாச்சு. சாம்பியன்ஸ்க்கு வந்து ஸ்கந்தேஷ் பேட்டிங் ஓரியன்டா கொஞ்சம் போலாம் அப்படின்னு அவனோட ஒப்பீனியன் கொடுத்திருக்கான். நெக்ஸ்ட் இப்போ அப்படியே ரன்னர் அப்ஸ்க்கு வந்துடலாம். டர்பன் சூப்பர் ஜெயண்ட்ஸ். டர்பன் சூப்பர் ஜெயண்ட்ஸ் டீம் பார்த்தோம்னா நூர் அஹ்மத், மேத்யூ பிரீட்ஸ்கா, ஜூனியர் டாலா, குவிண்டன் டிகாக், ஷமர் ஜோசப், பிராண்டன் கிங், சிஜே கிங் ரூக்கி பிளேயர், ஹென்ரிக் லாசன், கேஷவ் மகாராஜ், வியான் முல்டர், நவீன் உல்லக், பிரைஸ் பார்சன்ஸ், டுவைன் பிரெட்டோரியஸ், ஜேசன் ஸ்மித், ஜான் ஜே ஸ்மித் தான், மார்க்கஸ் டாய்னஸ், பிரெனலன் சுப்ராயன், கேன் வில்லியம்சன், கிறிஸ் வோக்ஸ். இதுக்கு மேல ஒரு டீம் யாரா கிடைக்குமாங்க? செம்ம டீம் டா. அந்த டைனாமிக்ஸ்க்கு இத விட மார்க்கஸ் டாய்னஸ் நடுவுல போனோம்னா அந்த ஷமார் ஜோசப்லாம் ஐடியல். ஆமா, இங்க இந்தியால தான் செட் ஆக மாட்டான். அங்கெல்லாம் ஐடியல் ஷமார். இதுல இப்போ நம்ம கேன் வில்லியம்சனே ஆட வைக்கலாமா அப்படின்னு யோசிக்கணும்னா அப்ப டீம் எந்த அளவுக்கு வில்லியம்சன் ஆடுவாங்க. நடுவுல அந்த ஸ்டெபிலிட்டி வேணும். லைக் மேல டிகாக் மேயர் ஓவரா இல்ல லைக் ஸ்டாய்னஸ் சரியா நம்ம 4 ஃபாரினர்ஸ் பார்த்தலாம். ஸ்டாய்னஸ் ஒன்னு, அப்புறம் நவீன் உல்லக் ஒன்னு ஆடிடுவாங்க. ஆமா, வேற ஷமார் ஜோசப் ஆடுவாங்க. ஐடியல். நூர் அஹ்மத் ஆடுவாங்களா? நூர் அஹ்மத் கண்டிப்பா ஆடணும். அப்பனா ஷமார் ஜோசப் ஆட மாட்டாங்க. இல்லனா அதுக்கு பதிலா தான் அந்த ஒரு ஜூனியர் டாலா ஆடிடுவாங்க. ஜூனியர் டாலா ஆடிடுவாங்க. அதுக்கு கிறிஸ் வோக்ஸ் வேற இருக்காரு. கிறிஸ் வோக்ஸ் இருக்கா? லைக் கிறிஸ் வோக்ஸ் எனக்கு ஸ்டாய்னஸ் மேபி ரிப்ளேஸ்மென்ட்டா இருக்கு. டோனி டிசோர்சி இருந்தானா? இல்ல டோனி டிசோர்சி இல்ல. ஓகே, சோ எனக்கு வந்துட்டு லைக் கேஷவ் மகாராஜ் ஸ்பின் இருக்கா? லைக் நூர் அஹ்மத் ஒரு ரெண்டு ஸ்பின்னர்ஸ் கவர்ட். ஓகே, அவ்வளவுதான். சோ அது மாதிரி ரெண்டு ஒருத்தர் வந்து கேஷவ் மகாராஜ் தான் டொமஸ்டிக் பிளேயர். அப்புறம் இவங்க நூர் அஹ்மத் வந்து ஒரு ஃபாரின் ஸ்லாட் ஆயிடும். அப்புறம் அப்போ கேன் வில்லியம்சன் கண்டிப்பா ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆடுவாங்க. லைக் உனக்கு ஆடுவாங்க. எனக்கு என்னோட ஒபினியன் வந்து ஜிடி ட்ரீட் பண்ணாங்கல. லைக் ஜிடி பேடா ட்ரீட் பண்ணாங்கன்னு சொல்ல வரல. அவங்க காம்பினேஷன் கேன் வில்லியம்சன் செட் ஆகல. அந்த மாதிரி மேபி மிஸ் அவுட் ஆக ஒரு ஃபியூ மேட்சஸ் ஆடுவார் தான் தோணுது எனக்கு. ஆனா மேபி அப்படியே ஆப்போசிட்டா கூட இருக்கலாம். அவரே கீ பிளேயரா கூட இருக்கலாம் வந்து. பட் லைக் அவங்களுக்கு அந்த உண்மைதான் நீ சொல்றதை யோசிச்சு பார்த்தா அவங்க அந்த மிடில் ஆர்டர் ஃபயர் பவர் வந்து கிளாசன் மேல
மேல மட்டும்தான் டிபெண்ட் ஆயிருக்கிற மாதிரி. போன தடவை அந்த 2 ஓவர்னா 29 ரன் பொழந்ததெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. தாஹிரையும் லிசார்ட் வில்லியம்ஸையும் பொழந்ததெல்லாம் வேற வழி இல்ல. ஓகே, இந்த சீசன் பார்க்கலாம். அப்போ சரி, இப்போ 4 ஃபாரினர் வந்தா இப்போ யாராவது 4 பேர் லாக் பண்ணிக்கலாம். 100 கன்ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நவீனுல்லா கன்ஃபார்ம். அப்புறம் மேல ஸ்டாயினஸ் கன்ஃபார்ம். நீ அப்புறம் கேன் வில்லியம்ஸ். நான் வந்து மேபி அவங்க, ஆனா அதான் நான் ஷமா ஜோசப் போனேன்னு நினைச்சா, ஆனா ஷமா ஜோசப் போனா அவங்க ஜூனியர் டாலா போய்க்கலாம். கேன் வில்லியம்ஸ் டோட்டலா அது காம்பினேஷன் இடிக்கிற மாதிரி இருக்கும். சோ இப்போ இது இல்லாம மெயின் பிளேயர்ஸ் யார் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். லைக் ஒரு அதான் டிகாக் இருக்காங்க, மகாராஜ், மேயர்ஸ் இருக்காங்க, ஜூனியர் டாலா, அப்புறம் வேற மேபி ஒரு பிரெட்டோரியஸ் இருக்காங்க. கண்டிப்பா ஆடிடுவாங்க. ஜேசன் ஸ்மித், ஜான் ஸ்மித் ஆக்சுவலா ஆடுவாங்க. அவங்களுக்கு ஒரு டீம் பிளேயரால இருக்காங்க. 2 பேரும் ஆல்ரவுண்டர் தான். ஆமா, ஜே ஸ்மித்தா இல்ல ஜே ஸ்மித்தா அப்படின்றது தான் அவங்க பாத்துக்குவாங்க. அந்த காம்பினேஷன் அந்த மேட்ச் டேக் ஏத்த மாதிரி பாத்துக்குவாங்க. சோ அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, பிளே ஆஃப்ஸ் எந்த டீம்லாம் போகும் லாஸ்டா வச்சுக்கலாம். ஆனா நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் எனக்கு இந்த இதுலயே டைவர்ஸ் ஸ்குவாட் வேற. சோ இப்போ சாம்பியன்ஸ் பார்த்தாச்சு, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து உலகம் ஃபுல்லா சாம்பியன்ஸா இருக்காங்க. ஆனா இந்த ஒரு லீக்ல மட்டும் அவங்களால வின் பண்ண முடியல. மும்பை இந்தியன்ஸ் பிரான்சைஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். எம்ஐ கேப் டவுன். அது ஏன் அப்படி சொன்னா, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், ஐபிஎல்ல வந்து 5 டைம் சாம்பியன்ஸ். அதுக்கப்புறம் அங்கேயே வந்து WPL நடந்துச்சு, விமன்ஸ் பிரீமியர் லீக். அதுலயும் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் வின் பண்ணாங்க. அந்த இயரே வந்து இங்க ILT20 துபாயில, அதாவது UAE அங்கேயும் வந்து MI எமிரேட்ஸ் தான் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் MLC மேஜர் லீக் கிரிக்கெட் US அங்கேயும் வந்து MI நியூயார்க் அவங்க பிரான்சைஸ் தான் அப்படியே எல்லா இடத்துலயும் வின் பண்ணிட்டாங்க. அவங்க இன்னும் வின் பண்ணாம இருக்க ஒரே லீக் வந்து SA20 தான். அவங்க பிரான்சைஸ் பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா 20 2 சீசன் நடந்திருக்கு. 2 சீசனுமே பிளே ஆஃப்ஸ் கூட வரல. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண டீமா தான் இருக்காங்க இந்த லீகை பொறுத்த வரைக்கும். சோ இந்த வாட்டி டீம் எப்படி இருக்கு பார்க்கலாம். ரொம்ப நன்றி. எனக்கு ஃபர்ஸ்ட் MI கேப்டன்ட்ட எங்கள்ட்ட இருந்து ரீசா ஹெண்ட்ரிக்ஸ்ன்ற பேரை போயிட்டீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரியா வச்சுக்கங்க, நீங்களே வச்சுக்கங்க. ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் அவங்க குடும்பம் எல்லாரையும் நீங்களே வச்சுக்கங்க. ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் வேணாம் எனக்கு. ஆனா இப்ப ரீசன்ட்டா செஞ்சுரி பர்சனலா ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் மேல எனக்கும் இருக்கு. ஆனா அந்த மேட்ச் நான் ஒரு மேட்ச் எங்கேயோ இருக்கும்டா டார்கெட். எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்ச் தான்டா நினைக்கிறேன். அந்த தர்பார் குவாலிஃபயர் 2 தான் நினைக்கிறேன்டா. ஒரு பக்கம் மொயின் அலி வருவான், விக்கெட் போயிடும், மொயின் அலி வருவான், அடிச்சிட்டு இருப்பாங்க, அடிப்பான், மொயின் அலி அடிப்பான். இவன் கூட சேர்ந்து அவன் அடிக்காம போய் டெஸ்ட் மேட்ச் ஆட ஆரம்பிச்சிருவான் 2 பேரும் சேர்ந்து. ஐயோ, எனக்கு ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் மேல இருக்கிற வன்மம் கண்டிப்பா என் வாழ்நாள்ல போகவே போகாது. அன்லஸ் அதர்வைஸ் இந்த ஃபர்ஸ்ட் சீசன் குவாலிஃபயர்ல அவன ரொமான்டிக் போராடி அந்த மாதிரி இன்னிங்ஸ் நான் பாக்குற வரைக்கும் எனக்கு போகாது வன்மம். கரெக்ட் இல்ல, அது அந்த சீசனுமே அந்த ஒரு இன்னிங்ஸ் அந்த இன்னிங்ஸ் ஆட வரைக்கும் டோர்னமெண்ட் வந்து சாமிக்கு விட்டுட்டாருன்னு சொல்ற மாதிரி டோர்னமெண்ட் வந்து சரியாவே ஆடல. அந்த லாஸ்டா அந்த மேட்ச் தோத்துட்டோம். லைக் என்ன அந்த அதுவும் ஹையஸ்ட் ஸ்கோர் அட் வாட் காஸ்ட் அந்த மாதிரி தான் மார்க்ராம செஞ்சுரி அடிக்க விட்டு அது மாதிரி தான நம்ம தோத்து போயிட்டே இருக்கோம். எனக்கு அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பட் லைக் ஓகே, ஜோவர் வன்மத்தை விடுவோம். லைக் இப்போ வந்துட்டு நம்ம டீம் படிச்சலாம். கிறிஸ் பெஞ்சமின், கார்பின் பாஷ் தான் அவங்களோட வைல்ட் கார்டு பிக். ட்ரெண்ட் போல்ட், டெவால் பிரேவிஸ், கானர் எஸ்டர் ஹுசைன், ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், காலின் இன்கிரம், தாமஸ் கேபர், ரஷீத் கான் அவங்களோட கேப்டன், ஜார்ஜ் லிண்டே, ட்ரிஸ்டன் லூஸ் தான் அவங்களோட ரூக்கி, ஹஷ்மத்துல்லா ஓவர்சாய், டானி பீட் வந்துட்டு கேள்வி வருவாங்க. அப்புறம் டெலானோ பாட்கீட்டர் அந்த 16 T20 கப்லாம் நினைக்கிறேன் அந்த டைம்ல இருந்தாங்க. ஆமா, அப்புறம் ககிசோ ரபாடா, ரயான் ரிக்கில்டன், பென் ஸ்டோக்ஸ், நோவான் துஷாரா, ரசி வேண்டர் டெசன். என்ன கேட்டா லாஸ்ட் 2 சீசனோட இந்த வாட்டி கொஞ்சம் 3 மாசம் அவுட் இல்ல பென் ஸ்டோக்ஸ் ஒருத்தக்காக சொல்லல. ஓமர் சாய் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஓமர் சாய் ஓகே, லைக் அவங்க பென் ஸ்டோக்ஸ் வந்துட்டு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜூரில 3 மாசம் அவுட் ஆட முடியாது. ஸ்டோக்ஸ் வந்துட்டு நான் ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஓவர்ரேட்டட் பிளேயரா மாறிட்டான். RPS க்கு 2007 சூப்பரா பண்ணுவான். 18 ராயல்ஸ் 19 அதுக்கப்புறம் கூட கோவிட் டைம்ல கூட ஒரு மேட்ச் ஓபனிங் அடிப்பான் ராஜஸ்தான்க்கு. எனக்கு வந்துட்டு அந்த இன்ஜூரி ப்ரோனா மாறினதுக்கு அப்புறமே அவனுமே எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட் மேட்ச் ஆட ப்ரிஃபர் பண்றான். நம்ம அவனை தப்பு சொல்ல முடியாது. பிரான்சைஸ் அவனை நம்பி இல்லாம இருக்கணும். அவ்வளவுதான். அவங்க ஊருக்கு டெஸ்ட் மேட்ச் ப்ரிஃபர் பண்றது தப்பு கிடையாது. நம்ம ஸ்டோக்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல IPL ரெஜிஸ்டர் பண்ண அடுத்த 3 வருஷமா IPL ஆட மாட்டான். இல்ல மாதிரி ஆட முடியாது. இல்ல அவன் இன்ஜூரினால போல அவன் நார்மலாவே போயிட்டான். லைக் இன்ஜூரினால போற மாதிரி இல்ல. ஓகே,
கேமரூன் கிரீன் மாதிரி பிளேயர்ஸ்க்கு தான் திருப்பி இது பண்ண அடுத்த 3 சீசனுக்கு பண்ண முடியாது எனக்கு நினைக்கிறேன் தெரியல. ஐ அம் நாட் ஷூர். அதான் அந்த எவிடன்ஸ் சப்மிட் பண்ணாம இன்ஜூரி கன்சர்ன்ஸ் எதுவும் லைக் இல்லாம அதனால ஐபிஎல் ஓகே அந்த ரூல் ஓகே. இப்போ எனக்கு இவங்களோட 4 ஃபாரினர் யாரு ஸ்டோக்ஸ் இல்ல, ஸ்டோக்ஸ் வந்தா டைனமிக்ஸே மாறும். ஸ்டோக்ஸ் இப்ப இல்லன்னும்போது போல்ட் ஒன்னு, ரஷீத் கான் ஒன்னு கேப்டன், போல்ட் ஒன்னு, சரியா? ஓமர் சாய் ஆடுவாங்களா? இல்ல ஓமர் சாய் கண்டிப்பா ஆடணும், நடுவுல ஆள் வேணும்ல, ஃப்ளோட்டர் மாதிரி ஆடுவாங்க ஓமர் சாய். அதுக்கு அப்புறம் நோவன் துஷாரா 4 ஃபாரினர்ஸ். இத தாண்டி அவங்கள்ட்ட அந்த மேத்யூ பிரெட்ஸ்கின்னு ஒருத்தர் இருக்காங்கல, இல்லையா? மேத்யூ பிரெட்ஸ்கி இல்ல, மேத்யூ பிரெட்ஸ்கி இல்ல, இந்த கார்பின் பாஸ் இல்ல 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 அவன வேற யாரோ ஃபாரினர். ஓகே கட் பண்ணிடலாம். இல்ல அந்த கிறிஸ் பெஞ்சமின், அந்த கிறிஸ் பெஞ்சமின் வந்துட்டு ஆட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரியல, 4 ஃபாரினர் தான். லைக் எனக்கு தெரிஞ்சு இதுதான், எனக்கு அவங்களோட டீம் ஓகே தான், ஸ்ட்ராங் தான் இருக்கு. டெவால் டிரேவிஸ் இருக்கான். டெவால் டிரேவிஸ் தான் பாவங்க பேபி ஏபின்னு எஃபெக்ட் கொடுத்து சொல்லிட்டு அதுதான் லைக் ஒரு ஏர்லியர் லைம்லைட் யூஷா வாட் ஹேப்பன் டு பிருத்விஷா அந்த மாதிரி இன்னொரு பிளேயர் ஆகாம இருங்க ஒரு ஏர்லியர் லைன். எனக்கு ஆக்சுவலா ஆனா வந்தனே பிடிச்சது. ஓகே இந்த பணங்க பாக்க இல்லையா உங்க டீம்ல? இல்ல இல்ல மெப்பா இந்த வாட்டி இல்ல. எஸ் ரசி வாண்டர் டூசன்லாம் செம ஸ்ட்ராங்கா. எனக்கு டசன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேனா தெரியல நம்ம சேனல்ல. ஆனா அதான் வாண்டர் டசன் எனக்கு பர்சனலா பிடிச்ச பிளேயரா. எனக்கு வந்துட்டு டானி பீட் ஆடுவாங்க. எனக்கு வந்துட்டு இவங்க ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் காலின்ங்கறவங்க கன்ஃபார்மா ஆடிடுவாங்க, டவுட்டே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு கார்பின் பாஷ் கண்டிப்பா ஆடுவாங்க. எனக்கு இது மாதிரி தான் எனக்கு நிறைய பேர் ஆடுவாங்கன்னு தோணுது. ஆனா ஒரு பெர்ஃபெக்ட்டான 11 வந்துட்டு என்னால இப்ப ஃபிட் பண்ண முடியல. யார் எந்த விக்கெட்டன் ஓபனிங் பண்ணாங்க. ஓமர் சாய் லைக் மிடில்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தில ட்ரெண்ட் போல்ட் வச்சுக்கலாம். ரஷீத் கான் அங்க அதேதான் ஃபினிஷர் ரோல் பண்ணுவார் வந்து. எனக்கு வந்து ஸ்பின் கவர்டு, ஸ்பின்னெல்லாம் கவர்டு. ரபாடா இருக்கான். ரபாடாலாம் கேட்க நியூலாண்ட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்பின் அசிஸ்டன்ஸ் இருக்கிறது. சோ அந்த இடத்துல ரஷீத் கான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபெக்டிவ் பிளேயரா இருக்கான். சரி எனக்கு அதுதான் எனக்கு சோ யா அகைன் பேலன்ஸ்டும் சொல்ல முடியும். பேலன்ஸ்டா இருக்க மாதிரியும் இருக்கு, கொஞ்சம் லைக் நோன் பிளேயர்ஸும் எடுத்திருக்காங்க. ஸ்டில் பார்க்கலாம் நம்ம குவாலிஃபிகேஷன் எந்தெந்த டீம்லாம் ஆவாங்க அப்படின்ற ப்ரெடிக்ஷன்ல அந்த இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம் கழட்டி விட்டாங்க. லியம் லிவிங்ஸ்டன் எல்லாம் கழட்டி விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் ஓரளவு உங்களுக்கு பெட்டரா இருக்கும் தோணுது. அத கடைசியா பார்ப்போம். சோ யா நெக்ஸ்ட் டீம் போயிடலாம். சோ சாம்பியன்ஸ், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், அதுக்கு அப்புறம் எம்ஐ கேப்டன் பார்த்திருக்கோம். இப்போ நாலாவதா ஃபர்ஸ்ட் சீசனோட ரன்னர் அப்ஸ் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். 2 சீசன்லயும் இன்னொரு ஃபைனல் சேம் ஆப்போனன்ட் தான், அவங்க தான் வின் பண்ணாங்க எஸ்சிசி. இவங்க ஃபர்ஸ்ட் சீசன்ல பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் வந்து ரன்னர் அப்ஸா வந்தாங்க. ஃபர்ஸ்ட் சீசன் மறக்க முடியாத சீசன், ஆஃப் கோர்ஸ் இனாகுரல் சீசன், நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் ஒரு மறக்க முடியாத டீம் தான் அந்த சீசன்ல. இப்போ அந்த டீமை பத்தி இந்த 2025 ஸ்குவாட பார்த்திடலாம். மார்க்கஸ் அக்கர்மேன், ஈத்தன் பாஷ், தம்பியா அண்ணனா சம்திங் இதான் பிரதர் தான், டாரின் டூபாவில்லன், அதுக்கப்புறம் ரஹ்மனுல்லா குர்பாஸ், வில் ஜாக்ஸ், எவின் லூவிஸ், கீகன் லயன் கேஷே, லயம் லிவிங்ஸ்டன், செனுரன் முத்துசாமி, ஜிம்மி நீஷம், ஆண்ட்ரிக் நார்கியா, வெயின் பார்னல், மிகல் பிரெட்டோரியஸ் வந்து டுவைன் பிரெட்டோரியஸ் இல்லன்னு தெரியல, எனக்கு தெரியல. ஃபேஸ் பார்த்தா இல்ல எனக்கு தெரியல. டோன்ட் பீ ரேசிஸ்ட் ப்ரோ. ரேசிஸ்ட்லாம் இல்ல, இதுல என்ன ரேசிசம் இருக்கு? அவன் ஒயிட் தானே. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒயிட்லாம் ஒயிட் ஏதோ ஒண்ணு சவுத் ஆப்பிரிக்கா லீக் நான் அந்த என்ன சொல்றது மேட்ச் இருக்கான்னு பார்த்தேன். ஓகே சோ ரைலி ரூசோ, கைல் சிமன்ஸ், வில் ஸ்மித் தான் கேப்டனா? இல்ல ரைலி ரூசோ கேப்டன் இல்ல. கேப்டன் ஆக்சுவலா இல்ல அவங்க இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா வெயின் பார்னர் தான் கேப்டன். ரெண்டு அவன் தான் இருக்கானா? ஓகே சோ கைல் சிமன்ஸ், வில் ஸ்மித், ஸ்டீவ் ஸ்டாக்கர், டயன் வான் பூரன், கைல் வெரைன் வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சீசன் ஜோபர்ல கீப்பரா இருந்தாயா? ஆமா ஆமா லாஸ்ட் சீசன் கைல் வெரைன் பிரேக் த்ரூ தான் அவங்களுக்கு. நமக்கு சரியா பண்ணல. நம்மளே அடிச்சாங்க ஒரு மேட்ச். ஆமா நம்மளே அடிச்சான். இவங்களோட ஃபாரின் கோர் ரொம்ப சூப்பரா இருக்கு. வில் ஜாக்ஸ், எவின் லூயிஸ், அதுக்கப்புறம் ரஹ்மனுல்லா லூயிஸ் பத்தி பேசும்போது தான் எவின் லூயிஸ் மறந்துடாத. அந்த டைம்ல வந்தாரு அவரு. பூரேக்கு முன்னாடி ஒரு ரெவலேஷன் வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து வந்த பிளேயர். மும்பைக்குலாம் கூட ஆடி 2018 ஐபிஎல்ல. அப்புறம் அதான் கொஞ்சம் லைட் கொஞ்சம் கீழ போயிட்டாரு. அப்புறம் இவ லியாம் லிவிங்ஸ்டன் இந்த மாதிரி ஒரு ஃபாரின் கோர் வந்து சூப்பரா இருக்கு அவங்களுக்கு. சோ அத பத்தி அவங்க கவலைப்படாத. இந்த 4 ஃபாரினர் தான் எனக்கு பேட்டிங் ஹெவியா தான் போவாங்க. ஆமா
சரி பவுலிங் அப்போ ரெண்டாவது டீம் சந்தேஷ் வந்து பேட்டிங் ஹெவியா போவாங்க. வெயின் பார்னல் இல்ல ஃபாரினர்ஸ் பேட்டிங் ஹெவியா போவாங்கன்னு சொல்றேன். ஆமா 4 ஃபாரினர் பேட்டர்ஸ் தான். ஏன்னா பில் ஜாக்ஸி ஆமா இது சம பிளேயர். ஃபில் சால்ட் ஆடினா இப்போ எங்க போனான்னு தெரியல. ஆமா ஃபில் சால்ட் இல்ல இந்த வாட்டி அவங்க கிட்ட. என்னன்னு தெரியல. பில் ஜாக்ஸ் எல்லாம் பெஞ்ச்ல உட்கார வைக்க மாட்டாங்க கண்டிப்பா. லைக் அது வந்து வில் ஜாக்ஸ் குல்பாஸ் இருக்கு. ராமனுல்லா குல்பாஸ் ஃபில் சால்ட் ரெண்டு அது ஒரு டீம் ஓபன் பண்ணுது. ராமனுல்லா குல்பாஸ் கீப்பிங் பண்ணுவானா இல்லனா கையில் வேரியன்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. அது கைலரன் கண்டிப்பா ஆடுவாங்க. ஏன்னா ஆமா லாஸ்ட் சீசன் நல்ல லைக் டச்ல இருக்க பிளேயர் வேற. மேபி ஈதன் பாஷ் அவங்களுக்கு சூப்பரான ஒரு பவுலர். அது மாதிரி தான் இவனும் வெயின் பார்னல் வந்துட்டு சூப்பரா இது பண்ணுவான். ஓகே சோ எனக்கு அந்த இடம் தான் லைக் மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்லாப்பியா இருக்கும். ஏன்னா வெரைன் ஓகே லைக் ஆனா தடாலடியா இருக்கிற மாதிரி இருக்கு. லியான் லிவிங்ஸ்டன் இருக்காங்கல்ல ஓகே லைக் ஓகே தான் நல்ல மிடில் ஆர்டர் தான். ஃபாரின் கோ சூப்பரா மேபி அதான் எனக்கு இப்ப இந்த கீப்பிங் ஆப்ஷன்ல தான் வந்து நம்ம இல்ல இது நம்ம சீசன்ல நம்ம டீம்ல வந்து இவனை வச்சிருந்தோமே அது யாரு ஃபெரேரா டானவன் ஃபெரேரா கீப்பர் தான். டானவன் ஃபெரேராக்கு பதில் ஆனா கைல் வேரியன்ட் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணோம். அந்த மாதிரி மேபி இங்கேயும் அவனை ப்ரிஃபர் பண்ணிட்டு ரஹ்மான் குல்பாஸ் ஃபீல்டரா விளையாடலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்கான். கைல் சைமன்ஸ் இருக்கான். ஓகே ஆண்ட்ரிக் நார்க்கியா இருக்கான். நார்க்கியா கண்டிப்பா பாடிடுவாங்க. ஆமா நிறைய ஒரு குத்தர ஹிட் தி டெக் பவுலர். சவுத் ஆப்பிரிக்காக்கு நான் சொல்றேன் மார்னே மார்க்குக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட் ஹிட் லெக் பவுலர்னா இது அனரிக் நார்க்கியா தான். அனரிக் நார்க்கியா ஆனா நிறைய இன்ஜுரி ப்ரோன்றதுனால இந்தியால நம்ம ஐபிஎல் பார்த்து சொல்ல முடியாது. நான் உண்மையா சொல்லணும்னா இன் சவுத் ஆப்பிரிக்கா கண்டிஷன்ஸ் ஓவர் ரபடாவ நான் நார்க்கியா என்னோட ஒபினியன் படி நான் நார்க்கியா தான் நான் ப்ரிஃபர் பண்ணேன். ஆனா ரபடா வந்து வேர்ல்ட் கிளாஸ் போடுது எங்க வேணா போடுவோம். ஆனா நார்க்கியா சவுத் ஆப்பிரிக்காக்கு ஐடியல். அதான் சொல்றேன் மார்க்கரோட ரீப்ளேஸ்மென்ட்டா மானே மார்க்கரோட ரீப்ளேஸ்மென்ட். அப்போ எவின் லூயிஸ் வந்து பெஞ்ச் தான். இல்ல எனக்கு வந்து எவின் லூயிஸ் சாரி எவின் லூயிஸ் பெஞ்ச் தான் கண்டிப்பா. இல்லனா அவங்க இப்படி கூட பண்ணலாம். எவின் லூயிஸ் ராமனுல்லா குல்பாஸ் ஓபனிங் பில் ஜாக்ஸ் நம்பர் 3 அப்படி கூட ஆடலாம். வேற நம்பர் 4 லிவிங்ஸ்டன் நம்பர் 5 அப்போ நாலு ஃபாரினர். அதுக்கு என்ன உங்களுக்கு வெயின் பார்னல் அந்த ஈதன் பாஷ் அனரிக் நார்க்கியா இந்த பவுலிங் இவ்வளவு இருக்கும்போது எதுக்கு இன்னொரு ஃபாரினர் ரைலி ரூசோ வர அப்பனா எவின் லூயிஸ் தூக்கிட்டு ரைலி ரூசோ ஆடிடா அப்ப இன்னொரு ஃபாரின் ஸ்டார்ட் அவங்களுக்கு ஓபனா இருக்கு. அந்த அந்த ஒரு ஸ்பின்னர் தான் யாரு போட போறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ஸ்பின்னர் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ஒரு ஓட்டணும் ஒரு 6 ஓவர்ஸ் அந்த ஓட்டணும் ஸ்பின்னர் வச்சு ஓட்டணும். அந்த 6 ஓவர்ஸ் யார் போட போறான்றது எனக்கு ஃபேஸ் வந்து தெரியல. லைக் இந்த ரூக்கி பிளேயர் யாராவது கூப்பிட்டு வந்து போட வைக்கலாமா இருக்கலாம் எனக்கு தெரியல. ஒரு வெல் நோன் ஸ்பின்னர் வச்சு அவங்க போட. ஏன்னா அவங்க டானி பீட் அவங்க வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இவன் கேஷவ் மகாராஜ் அங்க இருந்தா நூர் அஹமத் இருந்தாங்க. ஈஸ்டர்ன் கேட்ஸ்ல மார்க்கலாமே போட அந்த ஓட்டுறதுக்கான ஸ்பின்னர் ஸ்டப்ஸ் அந்த வேண்டர்மோவ் இருக்கான் அவங்க ஓட. எனக்கு ஓட்டர் ஸ்பின்னர் கிடையாது கண்டிப்பா 4 ஓவர் போடுவான். எனக்கு அந்த மாதிரி இந்த ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் வீக்கா. ஏன்னா நியூலண்ட்ஸ்லாம் ஆடும்போது உனக்கு கொஞ்சம் ஸ்பின் தேவைப்படும். வாண்டரர்ஸ்ல ஆடும்போது ஸ்பின் தேவைப்படும். பால்ல கண்டிப்பா தேவைப்படும். ஆமா சோ அப்போ அந்த இடத்துல மட்டும் அவங்க ஒரு ரூக்கி பிளேயர் ஒரு ஸ்பின்னருக்காக ஃபோர்ஸ் பண்ணி உள்ள எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். அந்த இடத்துல மேபி அப்ப அவங்க ரூக்கி பிளேயர்ஸ்லாம் அன்ப்ரூவன் பிளேயர்னு வேணா சொல்லிக்கலாம். ஆமா அவங்க நம்பிக்கை வச்சிருக்கலாம் தெரியல. அவங்களோட டாலன்ட் ஸ்கவுட்டிங் நம்பிக்கை வச்சிருக்கலாம். So that's pretty much about நல்ல டீம். ஃபாரின் கோர் சூப்பரா இருக்கு. லிவிங்ஸ்டனா கிளிக் ஆயிடுச்சுனா கவலையே பட தேவையில்ல. ஆமா அவ்வளவுதான். தனியா ஒன் மேன் ஷோ தான் வில் ஜாக்ஸ்க்குலாம் கிளிக் ஆச்சுனா. சோ போயா நெக்ஸ்ட் பால் ராயல்ஸ்க்கு போயிடலாம். பால் ராயல்ஸ் பத்தி பேசும்போது தான் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியன் பிளேயர் வந்து ஃபாரின் லீக்ல போய் ஆட போறாங்க. உமுத் சந்த் நீங்க சொல்லலாம். ஆனா உமுத் சந்த் வந்து இது அந்த அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டான். டெக்னிக்கலி கிடையாது. டெக்னிக்கலி இந்தியன் கிடையாது. டெக்னிக்கலி இந்தியன் கிடையாது. அதான் சோ இது அந்த மாதிரி இப்போ சரி யார் அந்த ஃபர்ஸ்ட் பிளேயர்னா நம்ம தினேஷ் கார்த்திக் தான். அந்த ஆர்சிபிக்கு பேட்டிங் கோச்சா இருக்காரு. இப்போ அங்க ஐ அம் வெரி ஹாப்பி ஃபார் கார்த்திக். என்ன சொல்ல போனா அட்லீஸ்ட் ஒரு இந்தியன் அங்க போய் அவனோட ஃபர்ஸ்ட் டெபியூ அங்க தான் நடந்தது 2007 வேர்ல்ட் கப். இல்ல டெபியூ இல்ல லைக் அந்த இடத்துல அவன் பெர்ஃபார்ம் பண்ணி வெளில வந்ததெல்லாம் சவுத் ஆப்பிரிக்கா. கரெக்ட் லைஃப் கம்ஸ் டு a சைக்கிள்ன்ற மாதிரி கரெக்ட்டா அங்க போய் திருப்பி எங்க தொடங்கும் எங்க முடியும் மாதிரி அங்க முடிஞ்சிச்சு. முடியணும்னு நான் எதிர்பார்க்கல. பட் லைக் ஆல்மோஸ்ட் இஸ் கேரியர் டன். அந்த இடத்துல போய் ஜாலியா மேபி அங்க ஜாலியா ஆட போறலாம். அந்த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கிரிக்கெட் வந்துட்டு அங்க தான் இருக்க போகுது.
எனக்கு வந்துட்டு எனக்கு ஆனா இவங்க பண்ணதுலயே மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் நான் பாக்குறது தப்ரேஷ் ஷம்ஜியை எப்படிடா விட்டாங்க. பாலுக்கு ஐடியலான ஸ்பின்னர் தப்ரேஷ் ஷம்ஜி. ஏன்னா இவங்க பிஜான் ஃபார்ச்சூன் அவங்க லாஸ்ட் 2 சீசன் நல்லா பண்ணதுக்கா ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் தப்ரேஷ் ஷம்ஜி அவங்க பிஜான் ஃபார்ச்சூன் வச்சு போடுறாங்க. எனக்கு வந்துட்டு பால் வந்துட்டு ஜோபருக்கு ரொம்ப அந்த லோ ஸ்கோரிங் டோட்டல்ஸ் அவுட் பண்ணுவாங்க. எனக்கு வந்துட்டு இந்த தடவை அது நடக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்துட்டு அவங்க ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இங்க வந்துட்டாரு. ஓகே நம்ம நெக்ஸ்ட் பேசலாம். இப்போ கீத் டக்யோன், பிஜான் ஃபார்ச்சூன், டயான் கலியம் ஜோபர்ல இருந்த பையன். ஆமா சரியா? சாம் ஹெய்ன், ரூபின் ஹெர்மன், தினேஷ் கார்த்திக், இஷான் மலிங்கா யாரு எஸ்ஆர்எச் ஆமா இங்க எடுத்தாங்கலையா பனாமா பாக்கா இங்க இருக்கா. அது அங்கேயும் ஆறாரு இங்கேயும் ஆறாரு. அப்புறம் டெவான் மரையஸ் அவன் தான் ரூக்கி, டேவிட் மில்லர் கேப்டன், லுங்கி இங்கிடி, நிகாபா பீட்டர், ஆண்டிலே ஃபெக்லுகுவாயோ, அப்புறம் லஹாண்ட்ரே பிரிட்டோரியஸ், ஜோ ரூட், முஜிபுர் ரஹ்மான், அதுக்கப்புறம் துனித் வெல்லாலகே, மிச்சல் வான் பரன், கோடி யூசப். கோடி யூசப் வந்துட்டு அவங்களுக்கு போன சீசன் ஓரளவுக்கு பிரேக் த்ரூ மாதிரி இருந்தது. அவனோட ஃபாரினர்ஸ் பார்த்தேன்னா ஜோ ரூட் ஆடிடுவாங்க. ஜோ ரூட் கண்டிப்பா ஆடிடுவாங்கடா. போன சீசன் இந்த தடவை ஆடிடுவாங்க. இஷான் மலிங்கா ஆடுவான். இல்ல இவன் தினேஷ் கார்த்திக் 2 அது மாதிரி. தினேஷ் கார்த்திக் ஃபாரினர்னே சொல்றது கொஞ்சம் ஆடா இருக்கு. பட் அந்த ஃபாரினர் தான் இஷான் மலிங்கா ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். முஜிபுர் ரஹ்மான் ஆடுவாங்க. முஜிபுர் ரஹ்மான் ஆடி இஷான் மலிங்கா அந்த 4 பேர். முஜிபுர் ரஹ்மான் வந்து அகைன் அந்த இப்போ ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஸ்பின்னர்ஸா வச்சிருக்காங்கல. இந்தியா யோசிச்சு பாரு, இஷான் மலிங்காவா துனித் வெல்லாலகேவா அப்படி யோசிப்பாங்க. அந்த இடத்துல துனித் வெல்லாலகேவா ஃபாரினர் இருக்காங்க. லைக் அந்த மாதிரி யோசிப்பாங்க. அந்த இதுல யோசிச்சுட்டு லைக் அவங்களோட ஓப்பனிங் வந்துட்டு யாரு, ஏன்னா லைக் ஆல்ரவுண்டர் வந்து டயான் கலியம் இருக்கான். சோ இஷான் மலிங்காவா இல்ல துனித் வெல்லாலகேவான் அது மட்டும் தான் பாப்பாங்க. ஏன்னா ஸ்பின்னர் ஜீப் துனித் 2 பேரும் தேவை. ஏன்னா அவங்க 2 பேர் விட்டா லைக் ஸ்பின் போடுறதுக்கு யாரும் இல்ல. கீப்பர் யார் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதான் எனக்கும் கார்த்திக் மோஸ்ட்லி தினேஷ் கார்த்திக். ஆனா வேற யாராச்சும் அவங்க லாஸ்ட் சீசன் பண்ண கீப்பர் இருக்காங்களா? லைக் இவன் இருக்கான், லஹாண்ட்ரே பிரிட்டோரியஸ்னு ஒருத்தர் இருக்கான். லைக் அவ்வளவுதான். லைக் கார்த்திக் அவங்க இப்ப அந்த லீகுக்கே பிராண்ட் அம்பாசிடர் கார்த்திக் டேவிட் வில்லியம்ஸ் தான். சோ மேபி கார்த்திக் கீப்பிங் கொடுத்தா தான் ஐடியலா இருக்கும். ரூபின் ஹெர்மன் யூஸ் பண்ண மாட்டாங்க. கீப்பர் பேட் ரூபின் ஹெர்மன் நல்லா இருக்கும். இந்த வாட்டி பாக்கிறதுக்கு தினேஷ் கார்த்திக்காவே உட்கார்ந்து எல்லாம் பால் ராயல்ஸ் மேட்ச் பார்க்கலாம் கண்டிப்பா. எனக்கு வந்துட்டு இவங்க டீம் வந்து நல்லா இருக்கு. பட் நாட் தி வெரி பெஸ்ட் சைடா இருந்தது. நான் முஜிபுர் ரஹ்மானுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். அகைன் மறுபடியும் இப்போ இங்க வண்டியா அங்க ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் அங்க ரஷீத் கான் அடுத்து வந்தது அங்க முஜிபுர் ரஹ்மான் தான். நாங்க இந்த நம்ம சும்மா ஆடுவோம் ஸ்கூல்ல இந்த நம்ம எப்படி சொல்றது மிஸ்ட்ரி ஸ்பின்னர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லாம் நம்ம செட் பண்ணி ஆடுவோம்ல. அங்க ஒரு வாட்டி டீம் முஜிபுர் ரஹ்மான் இருப்பான். அதுக்காக சும்மா சொல்லுவாங்க. அவ்வளவுதான் பால் ராயல்ஸ் பத்தி அவ்வளவுதான். பால் ராயல்ஸ்ல தான் பால் ராயல்ஸ்க்கு இல்ல இந்த லீகுக்கே மெயினா ஃபர்ஸ்ட் பேச வேண்டிய பாயிண்ட் இந்தியன்ஸ் வந்து தினேஷ் கார்த்திக் போறாரு. ஒரு இந்தியனா சந்தோஷமான மூமெண்ட் தான் இது. அவ்வளவுதான். அந்த இது வேற ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க பிசிசிஐ வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்தியன் பிளேஸ் டக்கு நீங்க ரிட்டையர் ஆயிட்டு ஃபாரின் லீக்ல போய் ஆடணும்னு சொல்லிட்டு 6 மாசத்துக்கு எதுவும் ஆடக்கூடாது. ஆமா மேபி அப்போ ஐபிஎல் மேல தானே முடிஞ்சது 6 months ஆயிருக்கும். அதனால ஏன்னா அப்படிதான் ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ராய்டு சைன் பண்ணுவோம் நம்ம. ராய்டு விளையாட விடாம பண்ணிடுவாங்க. ஓ அது டெக்ஸஸ்க்கு ஓகே ஏதோ ஒன்று டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் வந்து ராய்டு சைன் பண்ணுவாங்க. ஐபிஎல் கூட பிசிசிஐக்கு அது என்னன்னா அவங்களுக்கு மட்டும் ஃபாரின் பிளேஸ் வந்து ஆல்ரெடி அவங்க மட்டும் காசு சம்பாதிக்கணும். ஐஎன்டி20 ஆடலாம். ஆமா பைக் ஆடலாம். காசு அவங்க இங்க செயின்ட் கிட்ஸ் நேவிஸ் பேட்ரியாட்ஸ் அது ஆமா நான் இல்ல நான் என்ன சொல்றேன்னா தெரியுது பிசிசிஐ ஓட டாமினன்ஸ் அதான் ஐபிஎலுக்கு மட்டும் ஃபாரின் பிளேஸ் வந்து ஆடி இவங்க இவங்க மட்டும் காசு பார்க்கலாம். ஆனா நம்ம பிளேயர் அங்க போய் ஆடி அவங்க வந்து மார்க்கெட்டிங் கொடுக்க கூடாதுன்னா பாலிடிக்ஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட்லயே பேசணும். அந்த மாதிரி லைக் ரொம்ப பொலிட்டிக்கலா இறங்கிடானா அப்புறம் என்னதான் பிரச்சனை வரும். இல்ல பாலிடிக்ஸ் இல்ல சொல்றேன். இதெல்லாம் ஒரு பிளேயர் ஆடுறதுல ஓகே சரி தினேஷ் கார்த்திக் அட்லீஸ்ட் போயிருக்காரு. அவருக்காகவாச்சும் பார்க்கலாம் இந்த லீக். சரி நெக்ஸ்ட் டீம் போயிடலாம். சூப்பர் கிங்ஸ்னு பேர் எழுதி கொடுத்தா கூட அந்த பேப்பரை பார்த்து சப்போர்ட் பண்றேன். அதேதான் நான் இந்த லீக் எந்த டைமா இருந்தாலும் உட்காந்து டெக்ஸஸ் உட்கார்ந்து பார்ப்பேன். இது உட்கார்ந்து சூப்பர் கிங்ஸ்க்கு வுமன் டீம் வந்தா ஒரு கண்ட்ரில இந்த சில கண்ட்ரில பாப்புலேஷன் 800 பேர் அப்படிதான் இருப்பாங்க சொல்லுவாங்க. ரொம்ப சின்ன அங்க கூட நீங்க ஏதாவது டீம் வாங்குங்க. நான் அந்த லீக் கூட உட்கார்ந்து பாப்பேன். வேட்டிகன் சிட்டி சூப்பர் லீக் கூட வாங்குங்க. நான் பாக்குறேன். அதேதான் மஞ்ச சொக்கா போட்டு சூப்பர் கிங்ஸ் வந்துட்டீங்கன்னா நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க தான் பாப்போம். அந்த மாதிரி தான். சோ ஜோஹானஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் தான் நம்ம வாங்குறதுக்கு நிறைய கனெக்ஷன் இருக்கு. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இந்த தோனியோட வின் அங்க நடந்தது. இல்ல நான் அது சென்னை சூப்பர் கிங்ஸோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல ஜோபர் சூப்பர் கிங்ஸ் தான் நம்ம டீம் தான் நிறைய பேசலாம் பிரச்சனையே இல்ல.
ஃபர்ஸ்டா இந்த டீம் வாங்கணும்ல நம்ம அங்க போயிட்டு. அப்போ எனக்கு இந்த ஐடியாஸ்லாம் அப்பதானே வர ஆரம்பிச்சது. ஃபாரின் லீக்ல போய் நம்ம டீம் நம்ம பிரான்சிஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்டா திடீர்னு ஜோஹானஸ்பர்க் பத்தி பெருமையா பேசிட்டு இவங்க வர சிஎஸ்கே தான் எடுத்தோடனே அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே ஒரு இதுவா படிச்சுட்டு வருவாங்க. ஏன் ரொம்ப ஜோஹானஸ்பர்க் பத்தி பேசுறாங்க எனக்கு சரியா புரியல. நான் அந்த டைம்ல கொஞ்சம் ஃபாலோவும் பண்ணல, ஐபிஎல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அக்கௌண்ட் நிறைய ஃபாலோ பண்ணல. அப்புறம் தான் போக பார்த்தா ஜோஹானஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் என்னடா இது அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் ஓகே. அப்புறம் தான் ஜோபர்க், ஆமா தோனி எப்பவுமே அப்படிதான் சொல்லுவாரு, யூ நோ இன் ஜோபர்க் ஆர் இன் துபாய் அந்த மாதிரி தான் சொல்லுவாரு ஐபிஎல் ஆடுறதுக்கு. சோ நிறைய கனெக்ஷன் இருக்கு. நம்ம அங்கதான் ஃபைனல் அங்கதான் வின் பண்ண T20 World Cup 2007 அது ஒண்ணு. அப்புறம் அந்த இடம் வந்துட்டு நம்மளுக்கு அந்த 2009 நம்ம அங்க போய் அங்க அந்த இடம் நம்மளுக்கு ஒரு மாதிரி நல்ல ஃபேவரபிளான அந்த ஒரு கிரவுண்டா இருந்தது. நம்மளுக்கு நிறைய கனெக்ஷன் சூப்பரா போடுவான் அந்த இடத்துல. ஆமா கரெக்ட். எனக்கு அந்த வருஷம் விஜய் ஹஸ்ஸி எனக்கு அங்கெல்லாம் தான் எல்லாரும் அங்க பத்ரி அங்கெல்லாம் தான் எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சு. ஆமா கரெக்ட். சென்னை 9th சீசன்ல ஃபைனல்ஸ் போக மாட்டோம். ஃபைனல்ஸ்ல இவங்க தான் ஆடுவாங்க, ஆர்சிபி டெக்கன் சார்ஜர்ஸ் ஆர்சிபி ஆடுவாங்க. சரி ஓகே இல்ல ஓகே அதான் ஓகே. அப்ப டீம் போயிடலாம். ஏன்னா நான் இன்னும் நிறைய சொல்ல நினைச்சேன். சொல்லு அப்போ சொல்லு பரவாயில்ல. மேபி அதான் என்ன சொல்றது, அதான் இந்த இதுக்காக தான் 9 வந்து இங்க இந்தியால நடக்கல, அங்க போய் ஆடணும். அதே மாதிரி இதுதான் ஒரு சூப்பர் கிங்ஸ்ன்ற டீம் வந்துட்டு மோர் ஆஃப் அன் எமோஷனல் பேஸ்ட் ராதர் தென் ஒரு இது அப்படின்னா ஒரு தமிழ்நாடு மக்களே அப்படிதானோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்லாம் எனக்கு. எமோஷன்ஸ்க்கு தான் நிறைய வேல்யூ. நீ எவ்வளவு பெரிய பிளேயர் ஆனாலும் நீ வந்துட்டு ஒரு நீ எவ்வளவு சின்ன பிளேயரா கூட எனக்கு ஆனா நீ தான் முக்கியமான பிளேயர்னு நான் உன்னை ரீடைன் பண்ணுவேன். ஜடேஜாவெல்லாம் 18 கோடி ரீடைன் பண்ணு எந்த வித நிபந்தனையும் கிடையாது, ஆனா கொடுத்தாங்கல்ல. ருத்ராஜுக்கு 2வது தடவை ரீடைன் பண்ணும் போதே 2வது 3வது தடவை ரீடைன் 2வது தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே இந்த ஆப்ஷன்ல தான் எடுப்பாங்க, மினி ஆப்ஷன்ல தான் எடுப்பாங்க. அவன ஃபர்ஸ்ட் டைம் ரீடைன்ஷன் ஆக்சுவலா இல்ல 2வது தடவை ஃபர்ஸ்ட் அந்த 4 crores கடைசி ஸ்பாட் ரீடைன் பண்ணாங்க. ஆமா வச்சிட்டு ருத்ராஜுக்குலாம் 18 கோடி கொடுக்கணும் எந்த வித நிபந்தனையும் கிடையாது. 4 crores இந்த சீசன் 2வது தடவை சொல்றியா? 2வது தடவை ரீடைன் பண்ணாங்க. லைக் 18 கோடி கொடுக்கணும் எந்த வித நிபந்தனையும் கிடையாது. அவனுக்கு ஒரு 18 கோடி. தோனி எல்லாம் நீ வீல் சேர்ல வந்தா கூட ரீடைன் பண்ணுவாங்கடா. ஆமா அவங்க தோனியே வேணாம்னு சொன்னா கூட பரவாயில்லைங்க. அதாவது நம்ம பிளேயரா எடுத்துட்டு நீங்க சும்மா கூட உட்காருங்க, மென்டரா உட்காருங்க கூட சொல்லிடுவாங்க காசு கொடுத்துட்டு. எனக்கு அதான் எமோஷனல் பேஸ் அப்படிங்கிறது நல்லது. எல்லா டீமும் லாஜிக்கல் வைஸ் பார்த்து டேட்டா வைஸ் பார்த்து அவங்க சக்சீட் ஆயிருக்காங்க. மினிமல் நம்பர் ஆஃப் 3 சீசன்ஸ் தான் பிளேயர்ஸ் போல நடந்த இத்தனை ஐபிஎல். அதுல ஒரு ரீசன் இருக்கு. ஒரு சீசன் திடீர்னு துபாய் போயிட்டு நம்ம சேப்பாக் ரொம்ப சேப்பாக் பெஸ்டா டீம் எடுத்து துபாய் போயிட்டு 2020ல 22ல டிரான்சிஷன் ஆச்சு. அந்த மாதிரி இந்த சீசன் மறுபடியும் டிரான்சிஷன் கேப்டன்சில. சோ அதான் நம்ம அது சக்சீடா வர ஆயிருக்கும் போது இன்னொரு ஏரியில எனக்கு ஆக்சுவலா டக்குனு ஞாபகம் பண்ண நான் நடுவுல சொல்றேன். பார்த்தா ரெய்னாவெல்லாம் விட்டுற கூடாதுன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். ரெய்னா பண்ணா என்னன்னா நிறைய பேர் இந்த நான் ஒரு மீன் பார்த்தேன். மும்பை இந்தியன்ஸ் வந்து யுவராஜ் சிங்க வந்து கப் வின் பண்ணி சென்ட் ஆஃப் பண்ணாங்க நைட் சொன்னாங்க. அப்படி பார்த்தா டெக்னிக்கலி ரெய்னாவும் கப் வின் பண்ணி தான் நம்ம அம்சம் 21ல. அதெல்லாம் ஓகே. 22ல ஒருத்தன் அன்சோல்ட் உனக்கு ஒருத்தன் அவ்வளவு பண்ணிருக்கான்னா இன்னைக்குமே நான் வந்து சென்னையை மறக்க முடியாத விஷயம். நெஞ்சில ஒருத்தன் உனக்கு மிஸ்டர் ஐபிஎல்ன்ற டைட்டில். ஏடா ரெய்னா மாதிரி இன்னொரு பிளேயர் வர முடியுமாடா? எந்த எவன்டா அவன் ரெய்னா மாதிரி இன்னொரு ரீசா வில்லியம்ஸ் மேல இது வன்மத்தை காட்டணும். அவளுக்கு எவ்வளவு ஃபேன் ரெய்னாக்கு. ரெய்னா வந்துட்டு தோனி ஐலண்ட்ஸ்ல அவர் ரெய்னாவான்னு பார்த்தா என்னால தோனி ரெய்னா யாரும் செப்பரேட்டே பண்ண முடியல. என்னதான் 2016 17 ஆர்பிஎஸ் சப்போர்ட் பண்ணாலும் குஜராத் அந்த ஃபர்ஸ்ட் சீசன் எல்லாரும் தானே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரெய்னா மாதிரி அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்க. ரெய்னா கேப்டன் பிராவோ ட்வைன் ஸ்மித் எல்லாரும் இவன் ஜடேஜா. ஆமா அதான் எனக்கு ரெய்னா மாதிரி இன்னொரு பிளேயர் வரவே முடியாது. உனக்கு விராட் கோலியோட ரெய்னா தான் பெட்டர். என்ன வேணா நினைச்சுக்கோங்க, ரெய்னா தான் பெஸ்ட் பிளேயர் விராட் கோலியோட. இது எங்க வேணா சொல்லுங்க. சோ அதான் அது மேபி ஒரு அது எல்லாத்தையுமே ஒரு இது ஒரு ஃப்ளா எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு ஜோஹானஸ்பர்க் கனெக்ஷன் சொல்லிட்டு இருந்தோம்ல, அதுல இன்னொன்னு ஏதோ ஒரு எனக்கு அது டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. நான் சொல்லலாம்னு வந்தா நடுவில் மேபி ஞாபகம் வந்தா கவர் பண்ணலாம். எல்லாம் பிரச்சனை இல்லை, சாரி. ஸோ டீம்ஸ் போயிடலாம். நிறைய பேசிட்டோம். மோயின் அலி, ஜானி பெஸ்டோ, டக் ரேஸ்வெல், ஜெரால்ட் கோட்ஸி, டெவான் கான்வே, ஃபாஃப் டு பிளஸி, கேப்டன் அவர் தான், லூயி டியூப்ளூய்,
டோனோட எமோஷன் பாத்தியா, ஃபேபுக்கு எவ்வளவு வயசானாலும் நிக்க வச்சு அவனை தான் கேப்டன். அதே மாதிரி கான்வே தான் ஓபனர் எடுக்கணும்னு கிடையாது, அங்க ஆச்சனை கூட்டி வரலாம். அதெல்லாம் ஆல்ரெடி பெஸ்ட் ஒரு விக்கெட் கீப்பிங் ஓபனர் எது கான்வே ஆனா எடுத்துட்டு வந்து தீக்ஷனாவும் எடுத்துக்கலாம் லைக் பண்ணி. ஆனா ஃபேப் வந்துட்டு என்னதான் வயசாலும் நீ ஆடணும், நீதான் என் கேப்டன், ஓ கேப்டன் மை கேப்டன் நீதான், அப்படிதான் எடுத்துக்கலாம் ஐபிஎல். ஆனா அது சென்னைக்கு செட் ஆகல, விட செட் ஆகல போல, அது வரைக்கும் எனக்கு. ஆமா அதுவும் கரெக்ட். ஓகே, சோ அதான் லூயி டியூப்ளே, டானவன் ஃபெரேரா, அப்புறம் பியூரன் ஹெண்ட்ரிக்ஸ், எவான் ஜான்ஸ், ஹெண்ட்ரிக்ஸா பைப்ல அவதான் நாண்ட்ரே பர்கர் ரீப்ளேஸ்மென்ட். ஆமா நாண்ட்ரே பர்கர் இருக்கும்போது நாண்ட்ரே பர்கர் இல்ல, லிசார்ட் வில்லியம்ஸ் இல்ல, எந்த பீட புடிச்சதா தெரியல. ஜெரால்டு கோயிட்ஸ் இருந்தா அவனுங்க 2 பேர் இருக்க மாட்டாங்க. அந்த அவங்க 3 பேரை வந்து 3 பேரை பார்க்க முடியல. ஜெரால்டு கோச்சி, நாண்ட்ரே பர்கர், லிசார்ட் வில்லியம்ஸ் 3 பேரை ஒண்ணா பார்த்தா சரியா டெட்லியா இருக்கும். பேஸ் அட்டாக் நீ யாரை பத்தியும் யோசிக்க வேணாம். 3 பேரும் இது டொமஸ்டிக் வேற, ஃபாரின் பேசவே வேணாம், ஃபாரின் ஷாட் மேல இங்க யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான். சோ அதான் ஓகே. என்ன பண்றது, விதி ஜேபி கிங், விஹான் லொபே, அப்புறம் சிபோனெலோ மக்கானியா, மதீஷா பத்திரானா, தப்ரே ஷம்சி, நான் வரேன் ஓகே பேசலாம். இம்ரான் தாயிர், மஹிஷ் தீக்ஷனா, இல்ல 2 பேர் இருக்காங்கல்ல. ஹார்டஸ் வில்லியம் வந்து ஆமா இவனோட மச்சான், ஃபேஃபோட மச்சான். இன்னும் நமக்கு 18 இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு நெட் பவுலர் ஆனான். அது ஓகே. பஞ்சாப்ல ஆனா டேவிட் விசா லாஸ்டா. டேவிட் விசாவும் அதே எமோஷன் தான். எவ்வளவு வயசாகுது அந்த நீங்க ஆடணும் இறக்கி. அது அவங்க அந்த நல்ல மனசுக்கு தான் நடக்குதுன்னு அந்த மாதிரி தான் அவங்களும் இருக்கலாம். அது நடந்துருது. எல்லாமே சங்கர் படம் மாதிரி பேசுறான். ஒரு சிஎஸ்கே அந்த சூப்பர் கிங்ஸ்னால ஒரு இருக்கு. ஆமா நீ வயசான பிளேயர் ஆனாலும் ரொம்ப முட்டு கொடுக்கறான்டா, ரொம்ப முட்டு கொடுக்கறான். 2 சீசன் ஆனா 2 சீசன் இருக்கு. கஷ்டப்பட்டு தட்டித்தர மாதிரி கடைசியா தான் உள்ள. நான் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் ஆஃப் கோர்ஸ் பியூர் எமோஷன் தான், உள்ள போனோம் தான் நினைச்சேன். சோ நான் டீம் பவரா இருக்க போணுமா அப்படிங்கற பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கல. ஃபெராரிலாம் அடிப்பான் ஃபர்ஸ்ட் மேட்ச் டொப்புடப்புடப்புன்னு உள்ள விக்கெட். டானவன் ஃபெராரி வந்து இறங்கி விட்டான் 6 4. அவன் வந்து இது ஒரு இது சொன்னாங்க லைக் இங்க தோனி மாதிரியே ஒரு விக்கெட் கீப்பருக்கு எடுத்தது யாரு, அங்க எடுத்தது யாரு, பீடாக். ஃபர்ஸ்ட் சீசன் பீடாக். இங்க இது இல்ல பீடாக். ஆமா கரெக்ட். இது டானன் இங்க அதான் நம்ம விட்டுட்டு பேசணும், நான் அதை ஃபுல்லா முடிக்கணும்னு பாக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. இங்க தோனி வந்து லோக்கல் காய், இந்தியன் விக்கெட் கீப்பர், அப்பதான் எமர்ஜ் ஆயிட்டு வராங்க. ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி, ஐஎஸ் பிரைஸ். அதே மாதிரி அங்க ஃபர்ஸ்ட் சீசன் டானன் ஃபெரேரா வந்து டொமஸ்டிக் கீப்பர், எமர்ஜ் ஆகி வர பிளேயர், பேட்டர், ஹையஸ்ட் பிரைஸ். அடுத்து ரெஸ்ட் 16 பார்த்து ஃபர்ஸ்ட் மேட்ச் அதுக்கு ஏத்த மாதிரி ஆடுனா. அதுக்கப்புறம் ராக்ஸ் ரிச்சஸ் மாதிரி ஸ்டோரி இருக்கும்ல, எனக்கு அது எப்பவுமே ஒரு எமோஷன்ஸ் கொடுக்கக்கூடியதுதான். டொபுடோன் 3 விக்கெட் விழுந்துச்சு, யார் அடிக்க போறா அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் கைலி வரான்னு தான் அவங்க உள்ள வரான். எனக்கு வந்துட்டு செர்ரா புது பையன் என்ன அடிக்க ஃபர்ஸ்ட் பால் இறங்கி ஆடா 80 ரன்ஸ் தானே இருது. அது இவன் விட்டுருவா விக்கெட் ஸ்டம்பிங் விட்டுருவான். குவிண்டன் டிகாக்கு ஃபர்ஸ்டே ஒரு சான்ஸ் விட்டுருவாங்க. அவ்வாறு அடுத்த பால் திருப்பி இறங்கி போய் 6 அடிப்பான். அந்த மாதிரி மென்டாலிட்டி எல்லாம் இருக்கிற பிளேயர்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி. ஆமா ஃபர்ஸ்ட் அடுத்த பால் நம்மளுக்கு என்ன தோணும், ஓகே கொஞ்சம் பொறுமையா ஒரு சிங்கிள்ஸ் அப்புறமா அடுத்த பாலே இறங்கணும். எனக்கு அந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கிற பிளேயர்ஸ் எனக்கு ரிஷப் பண்ட் எனக்கு அதனால ரொம்ப பிடிக்கும். தோனியோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் சீரீஸ் நான் பார்த்தது கிடையாது. இந்த 7லாம் பார்த்து 2007 கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு பார்த்தேன்னா தோனி வந்துட்டு அப்பல இருந்தே பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆமா தோனி வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு பிரேக் த்ரூ பார்க்கும் போதெல்லாம் சென்னையில இருக்கான், 2011 வேர்ல்ட் கப் வின் பண்ணது அங்க இருந்து ஆரம்பிக்கும். பட் தோனி நம்பர் 3 ஆடும் போதெல்லாம் எப்படி ஆடி இருப்பான்னு பாத்துருந்தா அப்பல இருந்தே ஃபேன் ஆயிருப்பான். கரெக்ட். ஆமா அத புரியுது, சொல்ல புரியுது. அந்த அவன் தோனி உள்ள மென்டாலிட்டி தான். அதனால தான் ரெய்னா பிடிக்கும். ரெய்னா சொல்லலாம் 0 for 2 இருந்தாலும் கவுண்டர் அட்டாக் 0 for 2 இருந்தாலும் கவுண்டர் அட்டாக்கிங் பெஸ்ட் பிளேயர் ரெய்னா அவ்வளவுதான். 100க்கு 1 இருந்தாலும் எண்ட் ஆஃப் லிஸ்ட் நான் சொல்லுவேன் போறேன் அவ்வளவுதான். அந்த மாதிரி பிளேயர் இல்ல. ஏன் நான் எண்ட் ஆஃப் லிஸ்ட்னு வரேன்னா கவுண்டர் அட்டாக் பண்ண பிளேயர்ஸ் இருக்காங்க, எல்லா மேட்ச் பண்ண மாட்டாங்க. ரெய்னா எல்லா மேட்ச் பண்ணுவான் அவ்வளவுதான். அங்க அதான் இந்த சிச்சுவேஷன்ல ஏதாவது கவுண்டர் அட்டாக் அடினா தர்மடி தான். இந்த மாதிரி 2 4 இல்ல 2 6 அவ்வளவுதான். பஞ்சாப் மேட்ச்லாம் மறக்கவே முடியாது, வாழ்நாள்ல மறக்க முடியாது. அவன் இப்படிலாம் ஊதுவான் அஸ்வின், என்ன அமைதியா இருக்க சொல்லுங்க, வீரேந்தர் சார் ஆல்ரெடி அங்க செஞ்சுரி அடிச்சுட்டு போயிட்டான், அமைதியா இருக்க சொல்லுங்க அப்படின்னு. இங்க வந்தா ஃபர்ஸ்ட் பால் இவன் அவுட், யாரோ ஒரு கிரீன் ஸ்மித் அவுட் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சு அப்படின்னு படுக்க போலான்னு பாக்கும்போது 25 ball 87 27 ball 85 நினைக்கிறேன். எனக்கு 6 ஓவர்ல 100 அந்த மேட்ச் தெரிச்சிட்டான். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா நாங்க அதை எப்போ
9 வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடி பண்ணோம். ஆமா எப்பா எங்கயோடா எப்பா மேட்ச் வின்ரா தெரி முடிஞ்சுன்னு நினைச்சேன். அடுத்த பால் சரி ஓகே ரெய்னா விட்டு கூட சென்னை நீங்க பண்ணிருக்கிறது மிகப்பெரிய தப்பு. இல்ல இப்ப சொல்றோமே நம்ம இங்க தோனி ஜடேஜா அஸ்வின் ஒன்னா ரிட்டையர் ஆவாங்க. ரெய்னா அப்படியே இருந்தா எப்படியும் இவங்க 25 பேர் ஆட வைக்க போறது இல்ல. சென்னை மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு 14-15 பேர் ஆட வைப்பாங்க. அந்த சீசன் திருப்பி உத்தப்பா ராயுடு பே ஆஃப் பண்ண அடுத்த சீசன் வச்சிருந்தாங்கன்னா கூட 4 பேருமே ஒன்னா ரிட்டையர் ஆயிருக்கலாம். இது எப்படி இருக்கு அது எப்படி இருக்கு. ஓகே சோ பட் என்ன பண்றது, ரெய்னா மெமரிஸ் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க வந்து ரெய்னா மெமரிஸ் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கானோனே அங்க ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் தடவை செஞ்சுரி T20 செஞ்சுரி அடிச்சது யாரு? ரெய்னா சவுத் ஆப்பிரிக்கா. ஆமா சரியா, எல்லாமே கம்ஸ் இதுதான். ரெய்னாவோட ரீப்ளேஸ்மென்ட் திலக் வர்மாவும் சவுத் ஆப்பிரிக்கால செஞ்சுரி அடிச்சிருக்கான். ஓகே சரி, இவன் என்ன மாதிரி இந்த மாதிரி லைக் இந்த மைன்யூட் டீடைல்ஸ்லாம் என்ன மாதிரி இவ்ளோ பாப்பான்னு எனக்கு தெரியாது. திலக் வர்மா எடுத்துறணும்டா, ரெய்னா ரீப்ளேஸ் பண்றா வாழ்நாள்ல. சரி ஓகே சோ நம்ம பேசிட்டே போலாம். சூப்பர் கிங்ஸ் பிரான்ச்சைஸ் நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. டீம்ஸ் போயிடலாம். அவ்வளவுதான். எனக்கு டீம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பாத்துட்டோம். பார்த்ததுலயே எனக்கு தெரிஞ்சு டீம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீம்ஸா இருக்கு. அவங்களோட 4 ஃபாரினர்ஸ் யாருன்னா மொயின் அலி, அவங்க டேவிட் வீசா, டக் பிரேஸ் எல்லாம் பியூர் எமோஷன். ஃபேஃபே எமோஷன் தான். டெவன் கான்வே எல்லாமே எமோஷன் தான். எனக்கு தெரிஞ்சு அவங்களோட 4 ஃபாரினர்ஸ் வந்துட்டு டெவன் கான்வே, ஜானி பேர்ஸ்டோ, மதிஷா பத்திரானா, அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு மொயின் அலி. இதுதான் அவங்களோட தான் இருக்கும். பேஸ் வந்துட்டு அந்த எந்த பீட புரிஞ்சதோ தெரியல, இந்த 3 பேர் வந்துட்டு தொடர்ந்து ஜெரால்ட் கோட்ஸி, லிசார்ட் வில்லியம்ஸ், நாண்டர் பர்கர் 3 பேரையும் இந்த 3வது சீசன் இப்போ மறுபடியும் இந்த 3 பேரும் ஒண்ணா பார்க்கவே முடியல. அவங்க 3 பேரும் ஒண்ணா இருந்தா அந்த ஃபாஸ்ட் bowling யூனிட் மட்டும் டொமஸ்டிக்லயே எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாத்துக்கோங்க. நல்லா இருக்காங்க. தபரேஷன் மறுபடியும் ஆமா, தபரேஷன் சைடுமே எமோஷன் தான். எவ்வளவு வயசு ஆயிடுச்சு, எதுக்கு ரிட்டைன் பண்ணனும், அது மாதிரி ஒரு எமோஷன் தான். இந்த பவுலிங் அட்டாக் பண்ண அந்த ட்ரெடிஷனலா ரெண்டு ஸ்பின்னர் 3 ஃபாஸ்ட் bowler சொல்லுவாங்க. 3 ஃபாஸ்ட் bowler யாருன்னா ஜெரால்ட் கோட்ஸி, பியூரான் ஹென்ட்ரிக்ஸ், அப்புறம் மதிஷா பத்திரானா சம்சியம் தான் பக்கா அடிஷன் இந்த வாட்டி. எனக்கு தெரிஞ்சு டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ நான் குவாலிஃபிகேஷன் பத்தி பேசிறேன், ரொம்ப நேரம் எடுத்துட்டோம். ஆமா எனக்கு தெரிஞ்சு. ஆமா சோ ஸ்ட்ரைட்டா குவாலிஃபிகேஷன் போயிரலாம். என்ன பொறுத்த வரைக்கும் 4 டீம் யாருன்னா ஜோபர்க், மும்பை, மீ கேப்டவுன், பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு டர்பன். நான் வந்து ஓகே எம்ஐ வெளியில எடுத்துட்டு வந்து பால் ராயல்ஸ் வருவாங்கன்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம். பட் உன்னோட ப்ரெடிக்ஷன் வந்து அப்பதான் 6 டீம் இருக்கு, 4 டீம் பிளே ஆஃப் போவாங்க. நீ வந்து பால் ராயல்ஸும் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் 2 வாட்டி அவங்க தான் சாம்பியன்ஸ், அவங்க உள்ள போக மாட்டாங்கன்னு சொல்ற. நானும் வந்து லைக் எஸ்சிசி இந்த வாட்டி உள்ள போக மாட்டாங்க. ஆன் பேப்பர் சொல்றேன், எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றத பொறுத்து மாறும் அது கண்டிப்பா. சோ யா இப்போ நாங்க வந்து இத வந்து டிசம்பர் 30th ரெக்கார்ட் பண்றோம். கொஞ்சம் ஏர்லியரா ரெக்கார்ட் பண்றோம். சோ ஏதாச்சும் டோர்னமெண்ட் வந்து ஜான் 9 ஸ்டார்ட் ஆக போகுது. ஆமா, வீடியோ வந்து ஜான் 7th or ஜான் 8th வந்திருக்கும். சோ உங்களுக்கு சொல்லணும்னா நாளைக்கு ஒரு நாளன்னைக்கு வந்து ஜான் 9th SA20 சீசன் 3 ஸ்டார்ட் ஆக போகுது. ஏதாச்சும் இன்ஜுரி அப்டேட் வேற ஏதாச்சும் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எடிட் பண்ணி போடுறேன். சோ தட்ஸ் pretty much about everything. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நல்லா சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்கு. திருப்பி ஸ்லீப் டெப்ரிவேஷன்ல திருப்பி நைட் ஃப்ளோ வந்து பார்க்கலாம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்கு, ஐபிஎல் இருக்கு, பார்க்கலாம். திரும்ப ஒரு கொலாபரேஷன் போடுவோம் மோஸ்ட்லி. சோ யா थैंक यू. as usual வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கப்பா. கமெண்ட்ஸே பண்ண மாட்டீங்கப்பா. உண்மையாலே எல்லாம் லைக் எதா இருந்தாலும் சொல்லுங்க. லைக் ஏதா குவாலிட்டி வைஸ் டெவலப் பண்ணனும், ஆடியோ வீடியோ கிரியேட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்றதுக்கு இல்ல வேணாம், அப்படிலாம் வேணாம். அவங்க கமெண்ட் இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. சோ ஏதா கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோல பார்ப்போம். யா.